ஹே டியூட்ஸ், கோயம்புத்தூரில் சம்சா ஒரு கடையில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சம்சாவில் என்னடா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி, அதை சாப்பிட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். வாங்க போவோம். சரின்னு இந்த சம்சாவை சாப்பிட வந்த கடை தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் பக்கத்தில் இருக்கிற கோட்டை மேல லொக்கடை இருக்கிற கோட்டை பப்ஸ் அப்படி இந்த கடை தான். என்னடா சம்சான்னு சொல்லிட்டு பப்ஸ் கடை நீ சொல்ற அப்படின்னு கேட்கலாம். இந்த ஊர்ல சம்சாவை பப்ஸ்ன்னு சொல்லுவாங்க போல. பப்ஸ்ங்கிற பேர்ல சம்சாவை வித்துட்டு இருக்காங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. சம்சாலே ஒரு 500 வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க போல. சிக்கன், மட்டன், ஃபிஷ், பன்னீர்னு சம்சா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஆனா இதோட ஹைலைட்டான விஷயம், எல்லா சம்சாவும் வெறும் 10 ரூபா தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட சிக்கன் சம்சா வாங்கியிருந்தோம். 10 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா சம்சாவோட சைஸ் ஓகே. ஆனா உள்ளுக்குள்ள தான் விஷயமே இருக்கு. சிக்கன் நிரப்பி ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு சிக்கன் டேஸ்ட் வைஸும் சாப்பிடறதுக்கு நல்ல ஃபிளேவரோட சூப்பரா இருந்துச்சு. அந்த சிக்கனோட ஃபில்லிங் நீங்களே பாருங்க எப்படி இருக்கு. நம்ம இடத்துல மட்டன் சம்சா வாங்கியிருந்தோம். மட்டன் சம்சா 10 ரூபாய்க்கு தராங்களே, கண்டிப்பா குறை வைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன தாராள மனுஷன் தெரியல, மட்டன் மீட் ஸ்டஃபிங் சம்சால நிரம்ப வச்சு கொடுத்தாங்க. சிக்கனை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஃபைனலா பீஃப் சம்சாவோட முடிச்சிருந்தோம். எல்லா சம்சாவும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது நமக்கு பிரச்சனை இல்ல. வேற என்ன தானே பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்சாவோட டேஸ்டும் பீஃப் ஸ்டஃபிங்கும் தரமா இருந்துச்சு. ஆனா மட்டனுக்கும் பீஃபுக்கும் டேஸ்ட்ல பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியல. அதான் எனக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்ல. ஆக்சுவலாக 10 ரூபாய்க்கு இங்கே சம்சா உண்மையை நான் ஒருத்துன்னு சொல்லுவேன். கோயம்புத்தூர் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.